எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லான் இறைவனுக்கே உரித்தாக்கிக் கொண்டு என் காய்கள் மண்ணின் மைந்தர் அவர்களுக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானத்தையும் உரித்தாக்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. எனது அன்பான காய்கள் மண்ணின் மைந்தர்களை, எனது உடன் பிறப்புகளை, எத்தனையோ சட்டமன்ற தேர்தலே நமது தமிழகம் மட்டுமல்லாமல் நமது காயல்பதி சந்தித்திருக்கிறது. அப்படிப்பட்ட சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லாமே ஒரு முன்னோடியாக, ஒரு வித்தியாசமாக, இதுவரை நடக்காத வகையில் ஒரு காயல் மண்ணின் மைந்தன் சுயேட்சையாக களம் காண்பது மட்டுமின்றி உங்களிடத்திலே வரிசைக்காக ஓட்டு கேட்கக்கூடிய சூழல் இதுவே முதல் முறையாகும். நாங்கள் ஏன் களம் காண்கின்றோம்? என் அன்பானவர்களே, சிந்திக்க வேண்டும். சிந்திக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களிடத்தில், நம்மளிடத்தில் இஸ்லாமியின் பாதுகாவலன், இஸ்லாமியனின் பாதுகாவலன் மட்டுமே சொல்லி ஓட்டுகளை மட்டும் வாங்கிக் கொண்டு நமது ஊரையும் நமது தொகுதியையும் எந்தவித நல்ல ஒரு முன்னெச்சரிக்கையும் செய்யாமல் தற்போது 25 வருடமாக சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும். மற்றும் அதே சமயத்தில் பாசிசத்தின் ஒரு சக்தியாக ஆர்மனியை சேர்ந்த KR ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார். இந்த இரண்டையுமே தகர்க்க வேண்டும். இந்த இருவருமே வரக்கூடாது. ஒரு காயல் மண்ணின் மைந்தர் எழுச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே இறக்கப்பட்ட நிலைதான் எங்களுடைய அமைப்பு. அன்பானவர்களை ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நம்ம தொழில என்ன பேசப்படுகிறது? யார் வந்தாலும் பரவாயில்ல, பாயாசம் மட்டும் வந்துடக்கூடாது. பாயாசத்துக்கு அவ்வளவு பாயாசம் வரவே செய்யாது. இன்றைய சூழல் என்ன? என் அன்பானவர்களே, சமுதாயத்தையே எதிர்த்த கூட்டமாகிய வீரமிக்க இஸ்லாமிய கூட்டம் இன்று மண்ணோடு மண்ணாக போகின்ற வகையிலே போகாத, அது வேற விஷயம். இறைவன் மிகப்பெரியவனாக இருக்கின்றார். அந்த சூழ்நிலையிலே பயத்தை காட்டி ஆலிம் பெருமக்கள் இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய துஆவை கூட நிர்மல் பணியிலே இருந்து கொண்டு அல்லாஹ் நமக்கு பாதுகாவலன், அல்லாஹ் நினைத்தால் தான் எதுவும் நடக்கும், அல்லாஹ் நினைத்தால் தான் நம்மை வாழ வைப்பான், அல்லாஹ் நினைத்தால் நம்மை அழைத்து விடுவான். எப்படி பதில் போரிலே நம்ம வெற்றி காணவில்லையா? கூட்டத்தை அடித்து விரட்டவில்லையா? அப்படிப்பட்ட வீர்மிக்க சமுதாயத்தை கோரையாக மாற்றி ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம கட்சியை காட்டிக்கொண்டு அதற்கு பூச்சாட்டி காட்டி நமது இஸ்லாமியர்கள் எல்லாம் கோரையாக மாற்றக்கூடிய காட்சியை தான் நாம் காண்கின்றோம். அல்லாஹ் நினைத்தால் எதுவுமே நடக்கும் என்று பேசக்கூடிய ஆலிம்கள் இந்த கட்சி வந்தால் தான் நாம் வாழ முடியும் என்ற சூழலுக்கு தள்ளப்பட்டது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போனதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீ போடு, போடாம போ, உரிமை. திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால்தான், குறிப்பாக நம் கட்சியில் அண்ணன் வந்தால்தான் வாழ முடியும் என்று நீங்கள் பள்ளிவாசலில் பேசுகிறீர்களே, இது சிறுக்கு இல்லையா? ஈரானை பார்த்து எவ்வளவு பெரிய அமெரிக்காக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவை அடிப்பது யார்? அல்லாஹ். இஸ்ரேலை அடிப்பது யார்? அல்லாஹ். நேற்றைய சமயத்திலே பாலஸ்தீன் அடிபட்டது யார்? அல்லாஹ். ஈரான் பெறக்கூடிய ஒரு குண்டு காயப்பட்டத்தை நோக்கி வந்தார் என்று சொன்னால் யார் காப்பாற்ற முடியும்? அன்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த கட்சிக்கும் ஓட்டு போடுங்கள், இஸ்லாமியரின் பாதுகாவலன் என்று சொல்லிவிடாதீர்கள். நாளை மறுமையிலே உங்களுக்கு கேள்வி கணக்கு உண்டு. சரி, இதை மட்டும் பேசுனீங்களே, உண்மையில் ஆலிம்களை பத்தி பேச எனக்கு கால் பைசாக்கான பிரயோஜனம் கிடையாது. மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆலிம் பெருமக்கள், நீங்கள் அரசியலுக்குள் வந்திருக்க கூடாது. வந்ததால் நான் வர வேண்டிய கட்டாயம். சரி, அவன் வரக்கூடாது, ஓட்டு போடுன்னு சொல்ல மரியாதைக்குரியவர்களே, இன்னொன்னை நீங்கள் பதிவு செய்திருக்க வேண்டும். என்னது? கள்ள ஓட்டு போட்டால் ஹராம் சொன்னீர்களா? கள்ள ஓட்டு போட்டாரே என்று சொன்னால் ஹராம் சொன்னீர்களா? சொல்லவில்லை. ஏன் இன்றை எத்தனையோ பெண்கள், என் கண்டியமிக்க பெண்கள் தன்னுடைய போராவை போட்டுக்கொண்டு 5 ஓட்டு, 6 ஓட்டு, 4 ஓட்டு என்று ஒரு கட்சிக்காரனை தேர்ந்தெடுப்பதற்காக வருகிறார்களே, இது சரியா? மார்க்கத்தில் கூடுமா? ஒவ்வொரு ஸ்கூலிலும் நாம் காயல் மண்ணின் மைந்தர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறோமே, இது மார்க்கமா? இதோடு நின்றதா? மேலும் ஓட்டுக்கு நோட்டு இன்னைக்கு துட்டு தந்து வாங்கிக்கிட்டு 2000 3000 வந்து தருவாங்க, தர வாய்ப்பு இருக்குது. அதை வாங்கிட்டு நம்ம ஓட்டு போடலாமா? இது ஹராம் இல்லையா? துட்டை வாங்கி கொண்டு ஒரு ஓட்டு போடக்கூடாது என்று ஆலிம் பெருமக்கள் பேசுகிறீர்களா? இதையெல்லாம் பேசாமல் வெம்படியிலே இருந்து கொண்டு
உதவி கேட்கக்கூடிய நேரத்திலே அரசியல்வாதிகிட்ட உதவி கேட்பது சரியா? 2 காரணங்களை சொல்லுகின்றேன். இன்று 1993 19 இஸ்லாமிய இளைஞர்களை சுட்டுக் கொண்டது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இல்லையா? இஸ்லாமிய தொடர்ந்து தீவிரவாதி என்று சொன்னது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இல்லையா? ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, பாசிசம் என்கின்ற பாயாசம் சத்தியமா தமிழகத்துல வராது. 27 சீட்டுங்க, ஒண்ணு கூட ஜெயிக்க மாட்டான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இங்கேயும் என்ன வராது, பாசிசம் வராது. பாசிசம் மயிருக்கு சமங்க, பயப்படாதீங்க. இறைவன் மிகப்பெரியவனாக இருக்கின்றான். இஸ்லாமிய சமுதாயம் யாருக்கும் ஓட்டு போடுங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடாது என்று சொல்லவே இல்லை. போடு. எந்த இடத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியரின் பாதுகாவலன் என்று உரைக்காதீர்கள். இஸ்லாமியரின் பாதுகாவலன் என்று உரைக்காதீர்கள். இஸ்லாமியரின் பாதுகாவலன் என்று உரைக்காதீர்கள். நீ தாராளமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போடுவோம் விருப்பம். மேலும் அதாவது ஊருக்கு வழி சொல்ல தெரியாதவங்க பழி சொல்றேன்னு சொல்லுவாங்க. கட்டுக்கதைகள், ஆண்மை இல்லாத பேச்சு. மீரா சாஹிப் எதற்காக நிற்கின்றான்? அவன் மீது அவதூறு வாங்கிவிட்டு நிற்கின்றான். சவால் விடுகின்றேன், நான் எவ்வாறு களம் காண்கின்றேன், யாரை வைத்து களம் காண்கின்றேன், என்னிடத்தில் ஜமாத்தினர்கள் கேட்டால் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவதூறுகளை பரப்புவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் இறைவனிடத்திலே பதில் சொல்ல வேண்டும். உங்களை மகசலில் சந்திப்பேன் என்று சொல்லியவனாக என் இஸ்லாமிய சமுதாயமே உங்களிடத்தில் வந்திருக்கும் எனக்கு 10வது எண்ணில் இருக்கக்கூடிய கரும்பலகை சின்னத்திலே 10வது எண்ணில் இருக்கக்கூடிய கரும்பலகை சின்னத்திலே வாக்கினை தாரை தாரை என்று கேட்டவனாக விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம்.